சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் 12 வீரர் வீராங்கனைகளுக்கு 32,25,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் 9 வீரர் வீராங்கனைகளுக்கு 4,80,000 ரூபாய் மதிப்பிலான நவீன விளையாட்டு உபகரணங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். குழந்தைகள் நலனில் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் அக்கறையை குறிப்பிட்டு தமிழகம் பெருமைப்படலாம் என்ற தலைப்பில் தினமணி நாளிதழ் தலையங்கம் வெளியிட்டு பாராட்டு தெரிவித்துள்ளது. 5 ஆண்டுகளாக குறைந்து வரும் குழந்தைகள் இறப்பு விகிதம் தமிழகம் பெருமைப்படலாம் என்று தினமணி பாராட்டு தெரிவித்துள்ளது. செஞ்சியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 624 மாணவர்கள் எழுதியுள்ளனர். அதேபோன்று தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவர்களுக்கும் இதே தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 167 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மீண்டும் வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகரை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பச்சை பொய்கள் பேசுவதில் பழனிசாமிக்கு நிகர் பழனிசாமி தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்று அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். கோவையில் கோவில்பாளையம் அருகே சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஹரிஷ் என்பவர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். சென்னையில் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் சிறப்பாக செயல்பட்ட இந்திய ராணுவத்தை பாராட்டி சென்னையில் தேசிய கொடியேந்தி பாஜக சார்பில் வெற்றி பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற விழாவில் தந்தை பெரியார் சொன்னதை ஜென் ஜெட் இளைஞர்கள் தான் அதிகமாக ஃபாலோ பண்றீங்க என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலகலவென பேசியுள்ளார். எம்ஜி ராமச்சந்திரன் சென்னை சென்ட்ரலில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தில் மட்டுமே பாலூட்டும் அறை திறக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பரவலாக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் பச்சிளம் குழந்தையுடன் பயணிக்கும் தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் பாலூட்டும் அறை திறக்கப்பட்டுள்ளது. பொறியியல் கலந்தாய்வுக்கு இதுவரை 1,39,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அணைக்கட்டு அருகே பொற்கொடியம்மன் கோயில் புஷ்பரத ஏரி திருவிழா இன்று கோலாகலமாக நடந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். ஈரோடு மாநகராட்சி குப்பை கிடங்கில் குவிக்கப்பட்டிருந்த மக்காத குப்பையில் இன்று ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் இயந்திரங்கள் மேற்கூரை எரிந்து சேதமானது. ஒளிர் உயிரினங்கள் கடலில்தான் அதிகம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் நிலப்பரப்பில் வாழும் மின்மினி பூச்சி பூஞ்சைகள் போன்ற உயிரினங்கள் கூட நள்ளிரவில் ஒளிர்கின்றன. அந்த வகையில் நள்ளிரவில் பச்சை நிறத்தில் ஒளிரும் காளான்களை மக்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர். அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தலைமையில் உணவு பதப்படுத்துதல் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கொடைக்கானல் அருகே காட்டெருமைக்கு உணவு வழங்கிய 2 பேருக்கு வனத்துறை ரூபாய் 10,000 அபராதம் விதித்துள்ளது. அபராதம் விதித்த வனத்துறையினர் வனவிலங்குகளுக்கு உணவு வழங்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் தயார் நிலையில் 35 மின்சார பேருந்துகள் 20 இடங்களில் சார்ஜிங் மையங்கள் தொடங்கப்பட்டன. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 3இல் கல்வராயன் என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து பெரம்பூர் நிலையத்தை வந்தடைந்தது. சங்ககிரி அருகே அரசு பேருந்திலிருந்து சாலையில் விழுந்து 9 மாத குழந்தை இருந்த விவகாரம் தொடர்பாக அரசு பேருந்தின் ஓட்டுநர் சிவன்மணி நடத்துனர் பழனிசாமி சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். பேருந்தின் கதவை ஒழுங்காக மூடாததால் திடீரென பிரேக் போட்டபோது சாலையில் விழுந்து குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. ஓடும் பேருந்திலிருந்து தவறி விழுந்து 9 மாத குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை எதிர்த்து பாஜக வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக்கும் தமிழக அரசின் திட்டத்திற்கு எதிராக யூடியூபர் ஷவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டுமென சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தெருநாய்களை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து பெருநகர சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மாநகரில் 10 புதிய நாய்கள் இன கட்டுப்பாடு மையங்கள் திறந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். முகூர்த்தம் வார இறுதி விடுமுறை நாட்களையொட்டி கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு மே 16, 17, 18 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனம் மது கொள்முதல் செய்யும் ஆலைகள், மது விற்பனை நிறுவனங்கள், டாஸ்மாக் தலைமை அலுவலகம் என 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் வரை சோதனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டுமென சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வடிவேலு ஒரு படத்தில் கிணத்தை காணோம் என புகார் தருவாரே அந்த டைப்பில் தனது வீடு அருகே இருந்த தெருவை காணோம் என போலீசில் புகார் தந்திருக்கிறார் யூடியூப் பிக் பாஸ் பிரபலம் ஜிபி முத்து. அரசியல்ல இருந்தா இருந்துட்டு போ செத்த பயலே என்று கொதிக்கும் ஜிபி முத்து என்ன சொல்கிறார் என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா, கஞ்சா போன்ற பொருட்கள் தமிழகத்திற்கு கடத்தப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் 2.5 டன் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
நீலகிரி மாவட்டம் உதகைக்கு 5 நாள் சுற்றுப்பயணமாக வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று முதுமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமிற்கு சென்றார். அங்கு வளர்ப்பு யானைகள் முகாமை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று உதகையில் புதிதாக துவக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நீலகிரி எடப்பள்ளி சாய்பாபா கோயிலில் துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்தார். திருவள்ளூர் அருகே கணவனிடம் விவாகரத்து பெற்றுவிட்டு வாலிபருடன் வசித்த பெண் கர்ப்பமான நிலையில் வேறு பெண்ணை வாலிபர் மணந்ததால் இந்த பெண் நிர்கதியாகியுள்ளார். கொடைக்கானல் மூஞ்சிக்கலில் மே 16 முதல் 19ஆம் தேதி வரை வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கொடைக்கானலில் முதன்முறையாக நடத்தப்படும் வான் சாகச நிகழ்ச்சியில் 15 முதல் 60 வயது வரை பங்கேற்கலாம் என்று தகவல் தெரிவிக்கின்றனர். பொள்ளாச்சி வழக்கில் ஸ்டாலினுக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குற்ற செயலில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட தொகைக்கும் கூடுதலாக நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி கோடை விழாவின் மிக முக்கிய நிகழ்வான 127ஆம் ஆண்டு ஊட்டி மலர் கண்காட்சியை நாளை காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். ஸ்டாலின் ஊட்டியில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கும் முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார். மாவோயிஸ்டுகள் ஆதிக்கமுள்ள கரையக்குட்டா மலையில் மூவர்ண கொடி பறப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெறும் 23 நிமிடங்கள் தான் சீனா பாகிஸ்தானுக்கு ஷாக் கொடுத்த இந்தியா. போரின் போது சீனா உதவியுடன் பாகிஸ்தான் அமைத்த வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை முடக்கி இந்திய விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியிருப்பது இந்தியாவின் தொழில்நுட்ப பலத்தை வெளிக்காட்டியுள்ளது. இந்தியாவின் அடுத்த தலைமுறை வீரர்கள் போராடும் குணத்துடன் துணிச்சலாக செயல்படுகின்றனர். கோலி, ரோஹித் இடத்தை இவர்கள் நிரப்புவர் என ஆண்டர்சன் தெரிவித்துள்ளார். துபாயில் ஐசிசி ஒருநாள் போட்டிக்கான தரவரிசையில் இந்திய பெண்கள் அணி 3வது இடத்தில் உள்ளது. இந்தியா வரும் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் பிராவோ வெளியிட்ட வீடியோ வைரலானது. கிரிக்கெட்டின் டெஸ்ட் வடிவத்தில் இருந்து விராட் கோலி ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளது இந்திய கிரிக்கெட் உலகை மட்டுமல்ல விளையாட்டு உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அண்மையில் கேப்டன் ரோஹித் சர்மா ராஜினாமா செய்த நிலையில் விராட் கோலியின் ஓய்வு அறிவிப்பு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கோலி, ரோஹித் ஓய்வு குறித்து இளம் வீரர்களுடன் செல்லும் இந்தியா தோல்வியை சந்திக்கும் என்று யோகராஜ் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய தொழிலதிபர். பல்வேறு துறைகளில் அவரது நிறுவனங்கள் தொழில் செய்து வருகின்றன. குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் டிரம்ப் என்பதே தனி பிராண்டு. இந்த நிலையில் இந்தியாவிலும் டிரம்ப் நிறுவனம் ஆடம்பர சொகுசு ரியல் எஸ்டேட் சதைக்குள் நுழைந்து தொழில் செய்து வருகிறது. ஒரே நாளில் 3250 கோடி ரூபாய்க்கு வியாபாரமும் பார்த்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். நேற்றைய விட தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் 40, பவுனுக்கு ரூபாய் 320 உயர்ந்துள்ளது. இன்று வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,440 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 8,805 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் சில இடங்களில் கனமழையும் பதிவாகி வருகிறது. கரூர், சங்ககிரி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பொழிந்து வருகிறது. இந்நிலையில் 14 மாவட்டங்களில் தமிழகத்தில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.